என்ன அந்த தாத்தா கொடுத்த புக்கு ஏன் மேல கிடக்குது? இது நான் டேபிள் மேல தானே வச்சேன். ஒருவேளை கௌதம் படிச்சுட்டு என் மேல வச்சுட்டு தூங்கிருப்பானோ? இல்லையே, கௌதம் எனக்கு முன்னாடியே தூங்கிட்டானே. புதையல் வேட்டை. தாத்தா கொடுத்த போதும் படிக்கல. நாளைக்கு டூர் போற வேலையெல்லாம் இருக்கு. சோ நாளைக்கும் படிக்க முடியாது. சரி, இதுல என்னதான் இருக்குன்னு இப்ப படிச்சு பாப்போம். வா கௌரி, நீ இங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். வா, நீ இங்க வரணும்னு தான் நான் அந்த புக்கை உனக்கு கொடுத்து படிக்க வச்சேன். நீ யாரு? நான் தான் பேராசை பூதம். யாரு சத்தம் போட்டது? நீயா? ஏய், எதுக்கு கத்துன? ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல? எதுக்கு கத்துன? மறுபடியும் உனக்கு பேய் கை பிடிச்சுக்கிச்சா? டேய், அதுல ஒண்ணு இல்லடா. இதோ கனவு. என்ன கனவு? ஞாபகம் இல்ல. அதுக்குள்ள மறந்துட்டியா? டேய், நானே குழப்பத்துல இருக்கேன். பேசாம தூங்குடா.
பார்த்தா தெரியல, கால் தான் நடக்குது. ஆமா, அது மட்டும் தான் நடக்குது, வேற எந்த வேலையும் நடக்கல. இப்போ என்ன நடக்கணும்? என்ன குருவே, அந்த மூசாவோட உடலை எப்படி கைப்பற்றுறதுன்னு இப்படி 3 நாளாவா யோசிப்பீங்க? இது உங்க திறமைக்கே ரொம்ப பெரிய இழுக்கு. இழுக்கும் இல்ல, அழுக்கும் இல்ல, நான் முடிவு பண்ணியாச்சு. ஆ? என்ன முடிவு பண்ணீங்க? இதுல எனக்கு வேலை இருக்கிற மாதிரி முடிவு பண்ணீங்களா? இந்த வேலை முழுக்க முழுக்க உன்னை நம்பித்தான் இருக்கு. இதிலே நீ நல்லா நடிச்சாதான் நான் மூசாவின் உடலை கைப்பற்ற முடியும், பின் அவன் உடலை அழிக்க முடியும், அவன் ஆயுள் முழுவதும் ஆவியாகவே அலைய வைக்க முடியும், என் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். ஆ? முதல்ல வேலைய சொல்லுங்க, அப்புறம் பாருங்க என்னோட திறமைய. பக்கம் வா. வந்தேன். எப்படி என் திட்டம்? நான் அகப்பட்டுக் கொள்ளாவிட்டால் அபாரம்தான். முட்டாள், உன் மீது அபார நம்பிக்கை இருக்கு, நீ அவர்களிடம் அகப்பட மாட்டாய். என்னடா யோசனை? ஒண்ணுமில்ல, அந்த ஆயிஷாவும் பூதராணியும் எதிரிங்களை பறந்து பறந்து தாக்குவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அது இப்ப தேவையில்லாம ஞாபகத்துக்கு வந்துருச்சு. டேய், ஐ, இல்ல குருவே, அதுக்கெல்லாம் நான் ஒண்ணும் கவலையே பட மாட்டேன். அப்படியானால் என் பிரத்யேக சக்தியை வாங்கிக்கொள். நீ முன்னால் போ, நான் பின்னால் வரேன். வணக்கம் போடுறப்ப வந்து பிரயோஜனம் இல்ல குருவே, சீக்கிரமா வந்து சேருங்க, நான் வர்றேன். தாலி சென்டிமெண்ட்ல பேரனே பலி கொடுக்க போற ஆயிஷா. மேல உட்கார ஈயும் மேல ஒரு எறும்பு கூட லியாவா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. மூசாவை எதுவுமே நெருங்காதுன்னு நாம நினைச்சது எவ்வளவு பெரிய தப்பு. மூசா தனக்கு தானே போட்டுக்கிட்ட மாயவலை ரொம்பவும் சக்தி வாய்ந்ததுதான். ஆனா அந்த லீ அதை விட சக்தி வாய்ந்த அரக்கனை உருவாக்கி அனுப்புனா இந்த மாயவலை என்ன செய்யும்? இனிமே வளையத்தை நம்பி பிரயோஜனம் இல்ல. எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருந்தா தான் மூசா உடலை பாதுகாக்க முடியும். நாம ஜாக்கிரதையா இருக்கோமோ இல்லையோ, சுக்கான் கொடுத்த வைரக்கல்ல பத்திரமா வச்சுக்கணும். அது நமக்கு ஆயுதமா இருக்கோ இல்லையோ, நல்ல கேடயமா இருக்கு. இதுதான் அந்த அலாவுதீனோட வீடா? நாம பூதலோகத்துல வசதியா இருக்கிற மாதிரி இந்த பூதங்களும் இங்க நல்லா வசதியோட தான் இருக்குதுங்க. இதுங்க இப்படியே இருந்துட வேண்டியது தானே. எதுக்காக லீ கூட சண்டை போடணும்? தேவையில்லாம நம்மள வேற லீ இங்க அனுப்பி சித்திரவதை பண்ணி வைக்கணும். சரி சரி, சீக்கிரம் இதுக்கு ஒரு நல்ல முடிவு கட்டணும். இப்ப நாம அலாவுதீனா மாறி நாம வந்த வேலையை கவனிப்போம். பாவம், எல்லாரும் ஏமாற போறாங்க. மூசா, ஆயிஷா, ஜிலா, ராணே. அப்பாவுடைய குரல் மாதிரி இருக்க. அப்பா வந்துட்டாரா? எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படி கத்துறானே காலில் விழலையா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? மூசா, ஆயிஷா, ஜிலா. அத்தை, மாமாவே தான். மாமா வந்திருக்காரு, வாங்க போய் பாப்போம். வாங்க அம்மா, வாங்கம்மா போய் பார்க்கலாம். வாங்கம்மா. இல்ல, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க, நான் இங்கே இருக்கேன். என்னத்த, நீங்க மாமாவையே சந்தேகப்படுறீங்களா? அம்மா, அப்பாவுக்கு இருக்கிற சக்திகளை வச்சு அவரே விளக்கு விட்டு வெளியே வந்துட்டாரு போல இருக்குமா. வாங்கம்மா போய் பார்க்கலாம். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு விளக்கில இருந்து வந்ததுக்கு பதிலா அங்கேயே இருந்திருக்கலாம். நல்ல பொண்டாட்டி, நல்ல குடும்பம். அத்தை, மாமா சங்கடப்படுறாருல, வாங்க அத்தை. நீங்க போங்க, நான் வரல. அம்மா சொன்னதான். வா, நம்ம போய் பார்க்கலாம். வாங்க
மாமா. அப்பா எப்பப்பா வந்தீங்க, எப்படிப்பா வந்தீங்க? இவ்வளவு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளவு நேரம்? இல்லப்பா அது வந்து என்ன இல்லப்பா, பார்த்தாதான் பாசம் இல்ல. ஒருத்தன் போயிட்டான்னா போனா போகுதுன்னு விட்டுற வேண்டியது. எனக்காக வாசல்ல நீங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் ஆசையா நினைச்சது தப்புன்னு இப்பதான் புரியுது. போங்கப்பா. உங்க மேல பாசம் இல்லைன்னு நீங்களே சொல்லாமப்பா. உங்க மேல பாசம் இல்லாமலா நீங்க ஆபத்துல மாட்டிக்கிட்டேன்னு சொன்ன உடனே மூசா தன்னுடைய ஆன்மாவை பிரிச்சு எடுத்துக்கிட்டு சொர்க்கலோகம் போயிருக்காம உங்களை காப்பாத்துறதுக்கு நாங்க அவன் உடம்ப பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம்பா. இருக்கலாம், அதான் இப்ப நானே புறப்பட்டு வந்துட்டேன்ல. நல்லபடியா மீண்டு வந்தவன வாங்கன்னு கூப்பிடாம இன்னும் இந்த ஆயிஷா வெளில வரல. என்ன நினைச்சிட்டு இருக்கா? மாமா உங்களுக்கு அதான பிரச்சனை. இருங்க அத்தை. அப்பா அத்தை, உங்க கோபம் நியாயமானதான்ப்பா. 1000 தான் நாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாலும் அம்மா கூப்பிடுற மாதிரி வருமா? பொறுங்க, அம்மா போய் நான் கூப்பிட்டு வரேன். போ, போய் சீக்கிரம் கூட்டிட்டு வா. அத்தை என்னத்த நீங்க வந்து வரவேற்கலன்னு மாமா கோவப்படுறாரு. ஆனா நீங்க அவரையே சந்தேகப்படுறீங்க. இது அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். வாங்கத்த. என்னம்மா பேசாம உட்காந்துருக்க? அப்பா பத்தி உனக்கு தெரியுமில்ல, நீ வந்து கூப்பிடல வரவேற்கலன்னு வருத்தப்படுறாருமா. வாமா போலாம். வாங்கத்த. ஆமா என்னங்க உங்களை தானே? என்னங்க இவ்வளவு நேரம் நான் உன்னை கூப்பிட்டு நீ வரல, உன் மேல எனக்கு கோவம். அடே பூதக்குல பொடியானே, சின்ன குழந்தை, உனக்கே இவ்வளவு அறிவிருந்தா இந்த மனித மந்திரவாதி லீக்கு எவ்வளவு அறிவு இருக்கும்? உடலை விட்டுட்டு உயிரை மட்டுமா எடுத்துட்டு போயிருக்கே. திரும்பி வந்து உன் உயிர் எந்த உடலுக்குள்ள போக போகுதுன்னு நானும் பார்க்கிறேன். இப்போ நான் உன் உடலை எரிக்க போறேன். நீ ஆயுள் முழுக்க ஆவியாகவே அல. சுய் முய் சுய்மா, சுய் முய் பொய்மா. சுய் முய் சுய்மா, சுய் முய் பொய்மா. சு இவ்வளவு தூரம் கூப்பிடுறேன், பேசாம நிக்கிறீங்க? உடனடியா அத்தை வரலங்கிறது ஒரு சின்ன விஷயம். இதுக்கு போய் அப்ப என்ன பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்ல. எப்ப பாரு மூசா மூசா மூசா, அவனை பத்தி மட்டும் தான் கவலை. அப்படிதானே? அப்பா என்ன நீங்களா இப்படி பேசுறீங்க? ஜிலா அம்மா கொஞ்சம் பொறு, இப்ப பேசுனது யாருன்னு புரிஞ்சிடும். ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணிட்டுமோ? பூத பயலே, கடைசியில் உன் உடலை எரிக்கும் வேலையையும் எனக்கே கொடுத்து விட்டாயடா. அத்தை அம்மா நீங்க போய் மூசா பாருங்க, இவனை நான் நீ பாத்துக்கிறேன். வர. ஆமா போங்க. போங்க. அடேய், என்ன திமிரு எங்கிட்ட ஏமாத்துற? பூத பிசாசுகளே, மூசாவை அழிக்காமல் நான் ஓய மாட்டேன். எங்க போனாலும் நீ விட மாட்டேன்டா. உடனே போயிடா. உன் மேல ஏறிடா நீ. விட மாட்டேன்டா டேய். என்ன விட்டுரு, நான் ஓடி போயிடுறேன். ஐயோ ஐயோ முட்டாள் ராஸ்கல், உன்னை என்னைக்கு இருந்தாலும் சாவடிச்சிடாரு. உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். மூசா 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 மூசா, நான் கொஞ்சம் ஏமாத்திருந்தா என் பேரை பலி கொடுத்துருப்பேன். இதுக்கு தான் நான் உங்க கூட வரமாட்டேன்னு சொன்னேன். அம்மா என்னவாச்சு? அந்த லீல
என் பேரை தூக்கிட்டு போய் பார்த்தா. ஐயோ, நாங்க முட்டாள்தனமா உன்னை கூட்டிட்டு போன தப்புதாம்மா. இனிமே உயிரே போனாலும் நாம இந்த இடத்த விட்டு போகவே கூடாது. மூசா மூசா மூசா